கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 25/8/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய வாரம், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். உன் பலகீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய சரீரத்தில் குறிப்பிட்ட பலகீனங்கள் இருந்தது. இதுதான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு எந்த விதமான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் பரிசுத்தவான்கள், வேத பண்டிதர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அதிகமான உபவாசம் எடுத்தது நிமித்தமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு வயிற்று வலிகளினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக ஒரு கருத்தும், ரெண்டாவது அதிகமான நிருபங்களை அவர் அழுது எழுதினது நிமித்தமாகவும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசம் இருந்து அழுது ஜெபித்தது நிமித்தமாகவும் அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும், அது நிமித்தமாக கண்களிலே ஒரு விதமான பூளை போன்ற தன்மைகள் வெளிப்பட்டு அவருக்கு ஒரு இரிட்டேஷன், எரிச்சல் உண்டு பண்ணி கொண்டிருந்ததாகவும் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் வேதத்தில் கண் விழிப்புகளிலும் ராக்காலங்களில் விழித்திருந்து ஜெபித்தது நிமித்தமாகவும் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், உங்கள் இடத்துல வந்தபொழுது தேவ தூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், உங்களை கண்களை பிடுங்கி கொடுப்பதற்கு எனக்கு ஆயத்தமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த விதமான ஆதாரங்களை வைத்து தேவ ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், கண்கள் பலகீனப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. எது எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி, அவருடைய பலகீனங்களுக்காய் 3 உபவாசம் இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு உபவாசம் எத்தனை நாள் இருந்தார் அப்படின்றது தெரியல. ஆனால் கர்த்தர் தம்முடைய பலனை விளங்க பண்ணி பலப்படுத்துகிற கர்த்தர் அவரையும் பலப்படுத்தக்கூடுமே. ஆனால் ஹல்லேலூயா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலனை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலகீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி துதிப்பதனால் பலன் உண்டாகிறது என்பதை குறித்து சங்கீதம் 84:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் பலன் உண்டாகிறது என்று சொல்லி லூக்கா 1:35 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்பதனால் பலன் உண்டாகிறது என்று சொல்லி ஏசாயா 29:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற தேவ ஜனங்களோ ஒவ்வொருடைய சரீரத்தில் காணப்படுகிற பலகீனங்கள் மாறி புதிய பலனும் புதிய கிருபையும்